கருணாசு மவனே உட்கார டாடி டாடி பக்கத்துல என்ன சொன்னாங்க? கருணாசு லோடுக்கு பாண்டி மவனே உட்கார்றா, இங்க அங்கே மேஞ்சின்னு தெரியுது. சனியம் புடிச்சது ஒரு இடமா உட்கார்றதா பாரு. என் பக்கத்துல உட்காந்துருக்காரு. இவன் பக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்காங்க. இவன்னு தெரியல சனியம் புடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வேற சொன்னாரு. அதை இப்ப நம்ம சொல்ல முடியாது. சனியம் புடிச்சது எங்க மூணு உட்கார்ந்து இருக்குதா பாரு. இங்கேயோ அங்கேயோ ஓடி முயலை பிடிக்கிற மயிரை பிடிக்கிற தாங்க முடியல. உட்காந்து இருக்கு அவர் என் பக்கத்துல உட்காந்துருக்காரு. இவங்க யாருக்கும் அந்த டைலாக் கேட்கல, எனக்கு கேட்டுருச்சு. அவரு திட்டினது இல்ல, ரொம்ப காண்டில் உட்காந்துருக்காரு. அப்படியே இப்படி உட்காந்து இருந்த இப்படி பார்த்தேன். இன்டர்வல் லைட் எல்லாம் ஆன் ஆயிடுச்சு. எந்திரிச்சு தம்பி அந்த பையன் ஆமா சார் நல்லா பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் சீன்ல வந்து நான் போய் இந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி நான் ஒண்ணுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான்ல, அப்ப போகும்போது அதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு ஒண்ணு பின்னாடி உட்காந்து செம்ம ஹெப்பா ட்ரெஸ் பண்ணி இருக்குது. ஆரம்பிச்சிருமே இது ஒரு இடமா உட்காராத, எக்கையாவது போகும் மேய போகும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போறான். இது ரெண்டு தான் என்னால மறக்க முடியாது. நானும் டாடியும் போயிருந்தோம். நானும் பஞ்சு முயலை பிடிக்கிறேன் மயிரை பிடிக்கிறேன். என்ன உனக்கு அப்படி ஒரு ஐயோ ஐயோ இல்ல உனக்கு என்ன அப்படி இல்லடா அதுதான்டா. இல்ல அவங்க எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க. மெயின் நான் டாடி அம்மாலாம் சத்தியம்ல போயிருந்தோம். லாஸ்ட் சீன் அம்மா சொல்லுவேன், லாஸ்ட் சீன் நான் வந்து எந்திரிச்சு போறேன். ஆக்சுவலி நிஜமாவே காமன் ஆடியன்ஸ் எனக்குமே அது தோணுச்சு. அந்த மாதிரி முயல் அது மாதிரிலாம் தோணல. போச்சா சரி பைபிள் எங்கேயோ மாட்ட போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து. அதான் கிளைமேக்ஸ் உட்காந்துருந்தா யாரோ ஒருத்தர் கீழ இருந்து டேய் கருணாசு மவனே உட்கார டாடி டாடி பக்கத்துல என்ன சொன்னாங்க? கருணாசு லோடுக்கு பாண்டி மவனே உட்கார்றா, இங்க அங்கே மேஞ்சின்னு தெரியுது. அது நான் சொன்னேன், நான் சார் கிட்ட போய் சொன்னேன், வெற்றி சார் சொன்னேன், சார் இதை எல்லாம் திட்டுறாங்க சார்னு. அப்பதான் சொன்னாரு ரொம்ப இன்வால்வ் ஆகி படத்துல போனது மட்டும் இல்லாம உன்னுடைய ரோல் வந்து நீ நல்லா நடிச்சிருக்கன்றது அதுலதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனாலதான் எல்லாராலையும் படத்துல இன்வால்வ் ஆனதுனால உன்னை திட்ட முடியுது. எல்லாருக்கும் என்ன நீ மாட்டிக்க கூடாதுன்றனால உன்னை அப்படி திட்டுறாங்க. அந்த ஒரு இது சொன்னாரு. டேய் கருணாசு மவனே உட்கார டாடி டாடி பக்கத்துல என்ன சொன்னாங்க? கருணாசு லோடுக்கு பாண்டி மவனே உட்கார்றா, இங்க அங்கே மேஞ்சின்னு தெரியுது. சனியம் புடிச்சது ஒரு இடமா உட்கார்றதா பாரு. என் பக்கத்துல உட்காந்துருக்காரு. இவன் பக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்காங்க. இவன்னு தெரியல சனியம் புடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வேற சொன்னாரு. அதை இப்ப நம்ம சொல்ல முடியாது. சனியம் புடிச்சது எங்க மூணு உட்கார்ந்து இருக்குதா பாரு. இங்கேயோ அங்கேயோ ஓடி முயலை பிடிக்கிற மயிரை பிடிக்கிற தாங்க முடியல. உட்காந்து இருக்கு அவர் என் பக்கத்துல உட்காந்துருக்காரு. இவங்க யாருக்கும் அந்த டைலாக் கேட்கல, எனக்கு கேட்டுருச்சு. அவரு திட்டினது இல்ல, ரொம்ப காண்டில் உட்காந்துருக்காரு. அப்படியே இப்படி உட்காந்து இருந்த இப்படி பார்த்தேன். இன்டர்வல் லைட் எல்லாம் ஆன் ஆயிடுச்சு. எந்திரிச்சு தம்பி அந்த பையன் ஆமா சார் நல்லா பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் சீன்ல வந்து நான் போய் இந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி நான் ஒண்ணுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான்ல, அப்ப போகும்போது அதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு ஒண்ணு பின்னாடி உட்காந்து செம்ம ஹெப்பா ட்ரெஸ் பண்ணி இருக்குது. ஆரம்பிச்சிருமே இது ஒரு இடமா உட்காராத, எக்கையாவது போகும் மேய போகும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போறான். இது ரெண்டு தான் என்னால மறக்க முடியாது. நானும் டாடியும் போயிருந்தோம். நானும் பஞ்சு முயலை பிடிக்கிறேன் மயிரை பிடிக்கிறேன். என்ன உனக்கு அப்படி ஒரு ஐயோ ஐயோ இல்ல உனக்கு என்ன அப்படி இல்லடா அதுதான்டா. இல்ல அவங்க எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க. மெயின் நான் டாடி அம்மாலாம் சத்தியம்ல போயிருந்தோம். லாஸ்ட் சீன் அம்மா சொல்லுவேன், லாஸ்ட் சீன் நான் வந்து எந்திரிச்சு போறேன். ஆக்சுவலி நிஜமாவே காமன் ஆடியன்ஸ் எனக்குமே அது தோணுச்சு. அந்த மாதிரி முயல் அது மாதிரிலாம் தோணல. போச்சா சரி பைபிள் எங்கேயோ மாட்ட போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து. அதான் கிளைமேக்ஸ் உட்காந்துருந்தா யாரோ ஒருத்தர் கீழ இருந்து டேய் கருணாசு மவனே உட்கார டாடி டாடி பக்கத்துல என்ன சொன்னாங்க? கருணாசு லோடுக்கு பாண்டி மவனே உட்கார்றா, இங்க அங்கே மேஞ்சின்னு தெரியுது. அது நான் சொன்னேன், நான் சார் கிட்ட போய் சொன்னேன், வெற்றி சார் சொன்னேன், சார் இதை எல்லாம் திட்டுறாங்க சார்னு. அப்பதான் சொன்னாரு ரொம்ப இன்வால்வ் ஆகி படத்துல போனது மட்டும் இல்லாம உன்னுடைய ரோல் வந்து நீ நல்லா நடிச்சிருக்கன்றது அதுலதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனாலதான் எல்லாராலையும் படத்துல இன்வால்வ் ஆனதுனால உன்னை திட்ட முடியுது. எல்லாருக்கும் என்ன நீ மாட்டிக்க கூடாதுன்றனால உன்னை அப்படி திட்டுறாங்க. அந்த ஒரு இது சொன்னாரு.